நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மணிமானுக்கும் பீமனுக்கும் கடுமையான சண்டை போர் நடந்தது. மணிமான் என்கின்ற அந்த குபேரனுடைய நண்பன் தன்னால் முடிந்தவரை பீமனை தாக்கி அழிக்க முயற்சி செய்யும் போது தன்னுடைய பலத்தினால் 1000 யானை பலத்தை தன் தோள்களில் உடையவனாக இருக்கிற பீமன் மணிமானோடு போரிடுவதை ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு அவனையும் தன்னுடைய பலத்தினால் வீழ்த்தி துவம்சம் பண்ணினான். அவன் பீமனால் தாக்கப்பட்டு கீழே விழுந்து உயிர் துறந்து மாண்டான். இந்த செய்தியை எஞ்சியிருந்த யட்சர்களும் அரக்கர்களும் பார்த்தார்கள். ஆவேசத்தோடு குபேரனிடத்தில் ஓடிச் சென்றார்கள். ஏற்கனவே சௌந்திக மலரை பறித்து சென்றவன் மீண்டும் மலர் பறிப்பதற்காக வனத்திற்குள் புகுந்தான். மணிமானையும் வீழ்த்தி விட்டான். ஆயிரக்கணக்கான யட்சர்கள் வீழ்ந்தார்கள் என்று குபேரனிடத்தில் போய் சொன்னார்கள். உடனே குபேரன் பார்த்தான். 10 சுழி உடைய குதிரைகளை தேரில் பூட்டுங்கள் என்று சொல்லி தன் திவ்ய ஆயுத அஸ்திரங்களை எல்லாம் தேரில் தயாராக வைத்திருக்கும்படியாக சொல்லி குபேரன் உடனே பீமனோடு போர் செய்வதற்காக புறப்பட்டு தன் துணைவர்களோடு குபேரனே வந்தான். குபேரன் வந்து சேர்ந்த அந்த காலகட்டத்தில் தர்மபுத்திரன் தன் தம்பிமாரோடு குபேரனை சந்திப்பதற்காக கரங்குவித்து நின்றான். அப்பொழுது குபேரன் பார்த்தான், பீமனோ தர்மனோ அர்ஜுனனோ நகுல சகாதேவர்களோ இவர்கள் 5 புண்ணிய புருஷர்கள். இந்த பூமியில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த பூமிக்கு வந்தவர்கள். ஆகவே அவர்களால் தனக்கு ஏற்படுகிற எந்த ஒரு இடையூறையும் பெரிதாக பொருட்படுத்தக்கூடாது என்று நினைக்கிற நிலைமைக்கு குபேரன் வந்தான். பாண்டவர்களை பார்த்தவுடன் அவர்களது பணிவை பார்த்தவுடன் குபேரனுக்கு மனதில் இருந்த கோபம் விலகி போயிற்று. இருந்தாலும் தர்மபுத்திரனிடத்தில் சொன்னான், இந்த பீமன் இப்படிப்பட்ட அபாயகரமான செயல்களில் இனிமேலாவது ஈடுபடாமல் அவனை பார்த்துக்கொள் என்றான். பீமன் தன் அஸ்திரங்களை எல்லாம் தரையில் வைத்துவிட்டு குபேரனுக்கு மரியாதை செய்வதற்காக அவனை வணங்கி நின்றான். அப்பொழுது குபேரனுடைய சினமும் தணிந்தது. இந்த நிலையில் குபேரன் தர்மபுத்திரனிடத்தில் சொல்லத் தொடங்கினான், உங்களையெல்லாம் சந்தித்தது என்னுடைய பெரும் பாக்கியந்தான். பீமனை இன்றைக்கு நான் சந்தித்ததனால் உங்களையெல்லாம் பார்த்ததனால் எனக்கென்று இருந்த ஒரு பாவமும் விலகி போயிற்று என்றான் குபேரன். தர்மபுத்திரருக்கு ஒன்றுமே புரியவில்லை. குபேரனை பார்த்து, தேவரீர் என்ன சொல்லுகிறீர் என்பதே எனக்கு புரியவில்லையே என்றான் தர்மபுத்திரன். அப்பொழுது குபேரன் சொன்னான், தேவசபை நடந்து கொண்டிருக்கும் போது நானும் என்னுடைய நண்பனான இந்த மணிமானும் தேவசபையில் கலந்து கொள்வதற்காக குஜஸ்தலி என்கிற ஒரு இடத்தை நோக்கி ஆகாச மார்க்கமாக பயணப்பட்டு கொண்டிருந்தோம். ஆகாச மார்க்கமாக நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது பூமியில் ஒரு நதி தீரத்தில் அகஸ்திய மகரிஷி அமர்ந்து தன்னுடைய 2 கரங்களையும் ஆகாசத்தை நோக்கி தூக்கி கொண்டு அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். நாங்கள் ஆகாசத்தில் பறந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடன் வந்த இந்த மணிமான் என்பவன் தவம் செய்து கொண்டிருக்கிற அகஸ்தியரை பார்த்தும் பார்க்காமலும் மேலே இருந்து எச்சிலை உமிழ்ந்து விட்டார். அது அகஸ்திய மகரிஷியின் மேலே வந்து விழுந்தது. அவர் கீழே இருந்து பார்த்தார். மேலே மணிமானும் குபேரனும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு தன்மேல் எச்சிலை உமிழ்ந்த அந்த மணிமானுக்கு கோபத்தினால் சினத்தினால் அகஸ்திய மகரிஷி சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்தவர் சொன்னார், யாராலும் மாண்டு போக மாட்டேன் என்கிற வரத்தை பெற்றிருக்கிறவன் நீ, ஆனாலும் மனிதனால் எனக்கு உயிர் போகாமல் இருக்க வேண்டும் என்கிற வரத்தை நீ பெறவில்லை. எனவே மணிமானே, நீ ஒரு மனிதனால் கொல்லப்படுவாய் என்ற அகஸ்திய மகரிஷி, ஒரு மனிதனால் நீ வீழ்ந்துபடுவாய், அவனால் உன் உயிருக்கு இறுதி நேரும் என்று அகஸ்திய மகரிஷி சாபம் கொடுத்தார். ஆக மணிமான் பீமனால் கொல்லப்பட்டிருக்கிறான். அவனை அட்சர்களோ அரக்கர்களோ கந்தர்வர்களோ தேவாதி தேவர்களோ யாராலும் அவனை கொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வரம் வாங்கியவனாக இருக்கிறவன் அகஸ்தியர் கொடுத்த சாபத்தினால் மனிதனாகிய பீமன் கையால் மடிந்து போக வேண்டும் என்பது நியதி. ஆகவேதான் இந்த மணிமான் பீமனால் தாக்கப்பட்டு இந்த இறுதி அடைந்திருக்கிறான். நான் மணிமான் உடன் சென்றேன். அவன் ஆகாசத்திலிருந்து எச்சிலை உமிழும் போது அவன் உடன் இருந்தேன். ஆக அவன் மேல் சினப்பட்ட அகஸ்திய மகர்ஷி உடனிருந்த என்னையும் பார்த்தார். இவ்வளவு பெரிய தவறை குபேரனுடைய நண்பனான மணிமான் செய்கிறான். இந்த தவறை செய்கிற போது இந்த குபேரனும் உடன்தானே இருந்தான், பார்த்து கொண்டுதானே இருந்தான். ஆக தவறு செய்கிற ஒருவனை மறுத்து பேசாமல், அவன் தவறை தடுத்து நிறுத்தாமல், நீ செய்வது சரியன்று என்று சொல்லாமல் அதை பார்த்து கொண்டு அவன்தானே தவறு செய்கிறான், இதில் நமக்கென்ன இருக்கிறது என்று அருகில் ஒருவன் பேசாமல் அதை தடுத்து நிறுத்தாமல் பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் பாவத்தில் பங்கேற்க வேண்டிய நிலைதான் வரும். ஆக மணிமான் தவறு செய்யும் போது
அருகிலே சென்ற குபேரனுக்கு அந்த தவறின் மேல் சம்மதம் இல்லை என்றாலும் கூட, நீ செய்தது தவறு, ஒரு மகரிஷி இருக்கிற இடத்தில் நீ எச்சிலை உமிழக்கூடாது என்று அவனை தடுத்து நிறுத்தாமல், அந்த தவறை சுட்டி காட்டாமல், ஒன்றும் பேசாமல் உடனிருந்தான் என்றால் அது சம்மதத்திற்குத்தான் அடையாளம் என்பதனால் குபேரனுக்கும் பாவம் வந்து சேர்ந்தது. எனவே அந்த பாவம் என்னை வந்து சேர்ந்ததனால் எனக்கு சாப விமோசனம் கொடுக்கும்போது அந்த மகரிஷி சொன்னார், யார் கையால் இந்த மணிமான் சாவை இறுதியை சந்திப்பானோ அந்த மனிதனை பார்த்த மாத்திரத்திலேயே உன்னுடைய சாபம் விமோசனம் ஆகும் என்று. ஆக பீமனால் சிக்ஷிக்கப்பட்டு மணிமான் சாப விமோசனம் அடைந்தான். பீமனை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு சாப விமோசனம் கிடைத்து விட்டது, என் பாவத்திலிருந்து நான் விடுபட்டு விட்டேன். அது மட்டும் அல்லாமல் புண்ணிய சீலர்களான பஞ்சவர்களாகிய உங்களை பார்க்கிற இந்த வாய்ப்பும் எனக்கு கிடைத்ததே, அதனால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொல்லி பஞ்சவர்களை எல்லாம் அந்த குபேரன் தன்னால் முடிந்தவரையிலேயும் அவர்களுக்கு ஆசி வழங்கி பீமனால் தனக்கு ஏற்பட்ட சிரமத்தையும் துன்பத்தையும் கூட மறந்து மணிமான் வீழ்ந்துபடுவதற்கென்றே பீமன் கையால் வீழ்ந்துபடுவதற்கென்றே இருந்தவன். ஆகவே அது விதிவசத்தால் நடந்தது என்று பாண்டவர்கள் செய்த குற்றத்தையும் பொறுத்து கொண்டு அவர்களுக்கு அனுகிரகம் செய்தான் குபேரன். ஆக வனத்திலே வாழ்ந்து வந்த பாண்டவர்களுக்கு ஜடாசுரனால் வந்த துன்பமும் பீமனால் விலகிற்று. அதற்கு பிறகு மணிமானால் ஏற்பட்ட துன்பமும் பீமனால் விலகி போயிற்று. பாண்டவர்கள் இப்படியே துன்பங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிற போது அவர்கள் மனதிலே இருந்த மிகப்பெரிய ஒரு ஏக்கம், இந்தர் லோகத்திற்கு சென்றானே அர்ஜுனன், அவன் என்று திரும்பி வருவான் என்று பாண்டவர்கள் ஒவ்வொரு கணமும் காத்து கொண்டே இருந்தார்கள். அர்ஜுனனோ இந்திரனிடத்திலிருந்து உன்னதமான அஸ்திரங்களை பெறுவதற்காக தேவலோகத்திற்கு சென்றவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாண்டவர்கள் இப்படியே துன்பங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிற போது அவர்கள் மனதிலே இருந்த மிகப்பெரிய ஒரு ஏக்கம், இந்தர் லோகத்திற்கு சென்றானே அர்ஜுனன், அவன் என்று திரும்பி வருவான் என்று பாண்டவர்கள் ஒவ்வொரு கணமும் காத்து கொண்டே இருந்தார்கள். அர்ஜுனனோ இந்திரனிடத்திலிருந்து உன்னதமான அஸ்திரங்களை பெறுவதற்காக தேவலோகத்திற்கு சென்றவன். தேவலோகத்திலே சென்று தேவேந்திரனுடைய அன்புக்கு ஆட்பட்டவனாக இருந்த அர்ஜுனனுக்கு தேவசபையிலே 15 திவ்ய அஸ்திரங்கள் தேவேந்திரனால் வழங்கப்பட்டது. யாருக்கும் கிடைக்காத அந்த அபூர்வமான அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு தன் தம்பியரை பார்ப்பதற்காக திரும்பி செல்ல வேண்டிய நிலையில் அர்ஜுனன் இருந்தான். தேவேந்திரனுடைய சாரதியான மாதலி தேரை தயார் செய்து வைத்து கொண்டு அர்ஜுனனை வனத்திற்கு அழைத்து வர தயாராக இருந்தான். அப்பொழுது தேவேந்திரன் அர்ஜுனனை பார்த்து சொன்னான், 15 திவ்ய அஸ்திரங்களை உனக்கு வழங்கியிருக்கிறேன், அதற்கு பதிலாக எனக்கு ஒரு கைமாறி நீ செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம் என்றான். அதை கேட்ட அர்ஜுனன் சொன்னான், எதை வேண்டுமானாலும் செய்கிறேன், சொல்லுங்கள் என்று கேட்க அர்ஜுனனிடத்தில் தேவேந்திரன் சொன்னான், வேறொன்றுமில்லை, கடலுக்கு நடுவிலே ஒரு மிகப்பெரிய பகுதியை ஆக்கிரமித்து கொண்டு கோடிக்கணக்கான அசுரர்கள் நிவாத கவசர்கள் என்கிற பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் நாளும் நாளும் எனக்கு துன்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அசுரர்களை எல்லாம் அழித்து அவர்கள் கொட்டத்தை எல்லாம் அடக்கி அவர்களை நினைத்து அச்சங்கொண்டிருக்கிற தேவாதி தேவர்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அசகாய சூரனாக இருக்கிற உன்னால் மட்டும்தான் முடியும். ஆகவே அந்த நிவாத கவசர்களை அழித்து கடலுக்கு நடுவிலே இருக்கிற அவர்களின் கொட்டத்தை அடக்கி தேவாதி தேவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி அச்சத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று 15 திவ்ய அஸ்திரங்களை வழங்கிய தேவேந்திரன் அர்ஜுனனிடத்திலே படிப்பட்ட ஒரு வேண்டுதலை வைத்தான். ஆக அர்ஜுனனுடைய வீரமானது தேவலோகம் வரையிலேயும் புகழப்பட்ட வீரமாக இருந்தது. அர்ஜுனன் நினைத்தால் எப்படிப்பட்ட அசுரனையும் அழித்து வென்று கொடி நாட்டுவான் என்கிற நம்பிக்கை தேவேந்திரனுக்கு இருந்தது. ஆகவே அர்ஜுனன் மாதலி தேரை கொண்டு வந்தான். இந்திரனுடைய தேர்ச்சாரதியான மாதலி தேரை செலுத்த இந்திரனுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக அர்ஜுனன் கடலுக்கு நடுவிலே இருக்கிற தீவில் ஆயிரக்கணக்கானவர்களாக அமர்ந்திருந்து கொடுமை செய்கிற நிவாத கவசர்களோடு போரிடுவது என்று போனான். தேரில் ஆரோகணித்த அர்ஜுனன் போனான். நிவாத கவசர்களுக்கு செய்தி தெரிந்தது. கூட்டங்கூட்டமாக வந்தவர்கள் சொன்னார்கள், அர்ஜுனன் வருகிறான் என்று தெரிந்து கொள்ளாமல் தேவேந்திரன் தான் மாதலி சாரத்தியம் பண்ண நம்மோடு போர் செய்வதற்காக தேவேந்திரன் தான் வருகிறான் என்று தங்கள் படைகளை எல்லாம் தயார் செய்து கொண்டு எதிர்ப்பதற்காக சண்டையிடுவதற்காக தயாராக இருந்தார்கள்.
பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள், தேரில் வந்தவன் தேவேந்திரன் அல்ல, தேவேந்திரனை போன்ற அழகுடையவனாக இருக்கிற அர்ஜுனன் 15 திவ்யாஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு நிவாத கவசர்களை அழிப்பதற்காக வருகிறான் என்று. நிவாத கவசர்களும் அர்ஜுனனோடு சளைக்காமல் போர் செய்து தங்கள் மாயை அனைத்தையும் பயன்படுத்தி அர்ஜுனனோடு போர் செய்தார்கள். தேரில் ஏறிக்கொண்டு அர்ஜுனன் போர் செய்தான். அந்த தேரை அங்கும் இங்கும் அசைய விடாமல் ஒரு இடத்திலேயே நிறுத்தி வைக்கிற மாயையை நிவாத கவசர்கள் செய்தார்கள். அர்ஜுனன் எவ்வளவோ முயன்று பார்த்தான். தன்னுடைய பானங்களின் மூலமாக அவர்களை அடித்து துரத்தினான். ஆனாலும் எங்கோ மறைந்திருந்து ஆகாசத்தில் போய் தங்களை மறைத்து கொண்டு அங்கிருந்து நிவாச கவசர்கள் பானத்தை பொழிந்தார்கள். அப்பொழுது அர்ஜுனன் பார்த்தான், அம்பு மழையினால் நீர்த்தாரைகளை வரவழைத்தான். திடீரென்று கடுமையான புயலில் பெய்கிற மழையைப் போல சரமாரியாக தண்ணீரை வரவழைத்தது அர்ஜுனனுடைய அம்புகள். பிறகு தன்னுடைய அம்புகளின் மூலமாக அக்னி மழை பெய்யும்படியாக செய்தான். கல்மழையை வர்ஷித்தான். அவனுடைய சரங்கள் போய் மரங்களையும் மலைகளையும் துண்டாக்கி நிவாத கவசர்கள் மேல் வீச தலைப்பட்டது. இப்படி கடுமையான போர் நடக்க வானமண்டலத்திலிருந்து தேவாதி தேவர்கள் எல்லாம் இந்த போரை அர்ஜுனனுடைய வீரபராக்கிரமத்தை பார்த்து அதிசயப்பட்டார்கள். அவர்களை எல்லாம் கொன்று குவிப்பதற்கு அர்ஜுனன் கடைசியாக பயன்படுத்தியது தன்னுடைய வஜ்ராயுதத்தை. தகுதி மிகுந்த வஜ்ராயுதத்தை பயன்படுத்தி தேவேந்திரன் சொன்னார், அர்ஜுனா வஜ்ராயுதத்தை பயன்படுத்தி அவர்களை அழித்துவிடு என்று. தன்னுடைய வஜ்ராயுதத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்காக கடலுக்கு நடுவில் இருந்து கொண்டு தீமை செய்து கொண்டிருந்த நிவாத கவசர்களை தேவாதி தேவர்களின் நன்மைக்காக வஜ்ராயுதத்தினால் அவர்களை எல்லாம் வதம் செய்து அர்ஜுனன் வெற்றி கொடி நாட்டினான். ஆக வனவாச காலத்திலேயே நிவாத கவசர்களை வதைத்தான். அவர்களைப் போலவே அவர்களை வதைத்து முடித்துவிட்டு நிவாத கவசர்களை வென்றுவிட்டு தேவேந்திரன் சொன்ன கடமையை செய்து முடித்துவிட்ட திருப்தியில் தேரில் வந்து கொண்டிருந்தான் அர்ஜுனன். வருகிற வழியில் பார்த்தான் அழகான ஒரு நகரம். எங்கு பார்த்தாலும் ஸ்வர்ணமயம். இப்படிப்பட்ட பேரழகுடைய ஒரு நகரத்தை எங்கேயும் பார்த்ததில்லை என்பது போல அர்ஜுனனுக்கு ஒரு எண்ணம். ஏனென்றால் அவன் ஏற்கனவே தேவலோகத்தில் சென்று தேவேந்திரனுடைய அமராவதி பட்டணத்திலேயே வாசம் செய்திருக்கிறான். ஆக அவன் வருகிற வழியில் இருந்த நகரத்தை பார்க்கும்போது அவன் நினைத்தான், தேவலோகம் கூட இந்த நகரத்திற்கு ஈடாக முடியாது, அத்தனை அழகான ஒரு நகரம். இப்படிப்பட்ட ஒரு நகரத்தினுடைய பெயர் என்ன என்று தெரியுமா என்று அந்த அழகான நகரத்தை பார்த்து மாதலியினிடத்தில் கேட்டான். அப்பொழுது சாரதியாயிருக்கிற மாதலி சொன்னான், இந்த நகரத்திற்கு ஹிரண்யபுரம் என்று பெயர். எங்கு பார்த்தாலும் தங்கமயமாக இருக்கிற அழகான நகரம். அப்படியானால் இந்த நகரத்தில் ஏன் தேவேந்திரன் வாசம் செய்யவில்லை, அவன் ஏன் அமராவதியில் இருக்கிறான் என்று அர்ஜுனன் கேட்டான். அப்பொழுது மாதலி சொன்னான், இந்த நகரத்தில்தான் தேவேந்திரன் முதலில் வாசம் செய்தான். ஹிரண்யபுரம் என்று இதற்கு பெயர். இது போன்ற அழகான நகரம் பூமியில் வேறெங்கும் இல்லை. இந்த நகரத்தில் வாசம் செய்து கொண்டிருந்த தேவேந்திரனையும் ஏனைய தேவாதி தேவர்களையும் போர் செய்து இங்கிருந்து விரட்டி துரத்திவிட்டு இந்த இடத்தை அசுரர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள். அவர்களுக்கு காலகேயர்கள் என்று பெயர். அவர்கள் தவத்தினால் பிறந்தவர்கள். பிலோமை என்கிற பெயருடைய ஒரு பெண்ணும் காலகை என்கிற பெயருடைய ஒரு அசுர பெண்ணுமாக சேர்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுமையாக பிரம்மாவை நோக்கி தவம் செய்தார்கள். அவர்களுடைய தவத்தின் தழல் வானமண்டலத்தை போய் தொட ஆரம்பித்தது. அப்பொழுது பிரம்மதேவர் கேட்டார், என்ன வரம் வேண்டி தபசு செய்கிறீர்கள் என்று. அப்பொழுது அந்த 2 பெண்களும் சொன்னார்கள், எங்களுக்கு அருமையான குழந்தைகள் கிடைக்க வேண்டும். அந்த குழந்தைகள் இருந்து அரசாட்சி செய்கின்ற வல்லமை உடைய மன்னர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்வதற்கு அதிநவீனமான அழகு படைத்த ஒரு நகரத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுமையாக விரதம் இருந்து அவர்கள் கேட்ட வரத்தை பிரம்மா வழங்கியதனால் காலகேயர்கள் அவர்களது குழந்தைகளாக வந்து பிறந்தார்கள். அந்த காலகேயர்கள் வசிப்பதற்கென்று ஒரு அழகான ஹிரண்யபுரம் என்கிற பெயரை உடைய சர்வ லட்சணங்களும் பொருந்திய அழகு மிகுந்த ஒரு நகரம், அமராவதி பட்டணத்தையும் விஞ்சுகிற ஒரு நகரம் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த பெண்கள் இன்னும் வரம் கேட்டார்கள், என்னுடைய குழந்தைகள் அசுரர்களாலோ யட்சர்களாலோ தேவாதி தேவர்களாலோ கிம்புருடர்களாலோ யாராலும் அழிக்கப்பட முடியாதவர்களாக இருக்க வேண்டும் என்று. அவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தது மனதிலே, அசுர பெண்கள், அசுரர்கள் தான் பலம் வாய்ந்தவர்கள், அவர்களுக்கும் தேவாதி தேவர்களுக்கும் தான் எப்பொழுதும் பகை வரும், சுற்றி இருக்கிற கந்தர்வர்களோ யட்சர்களோ தான் ஒருவரோடு ஒருவர் போர் செய்து கொள்வார்கள்,
எந்த காலகட்டத்திலேயும் மனிதனுடைய பலம் அசுர பலத்துக்கு ஈடாகாது என்று எண்ணமுடையவர்களாக இருந்ததனால் மனிதர்களால் என் குழந்தைகளுக்கு எந்த விதமான துன்பமும் சாவும் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்காமல், மனிதர்களை ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிக்காமல், தேவர்களாலும் அசுரர்களாலும் யட்சர்களாலும் கந்தர்வர்களாலும் என் குழந்தைகளை கொல்ல முடியாதபடி வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டார்களே தவிர மனிதர்களை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. மனிதர்களை பற்றி அவர்கள் கவலைப்படாத காரணத்தினால்தான் மனிதர்கள் மூலமாக சாவு வரக்கூடாது என்றவர்கள் வரம் கேட்கவில்லை என்பதனால் மனிதர்கள் மூலமாக வாழ்க்கையின் இறுதியை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு காலகேயர்கள் ஆட்பட்டார்கள் என்று பாரத கதை குறிப்பிடுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த புலோமை காலகை என்று அழைக்கப்படுகிற அசுர பெண்களின் புத்திரர்கள் அவர்கள்தான் காலகேயர்கள். இந்த பகுதியில் அரசாட்சி செய்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நல்லவர்களுக்கெல்லாம் தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிரண்யபுரம் என்கிற இந்த நகரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்துவதற்கு உன்னாலன்றி வேறு யாராலும் முடியாது. தேவேந்திரனும் அவனை சார்ந்திருக்கிற தேவாதிதேவர்களும் இன்னலின்றி இருக்க வேண்டும் என்றால் நிவாத கவசர்களை அழித்ததைப் போல இந்த காலகேயர்களையும் அழிக்க வேண்டும் என்று மாதலி சொன்னதை கேட்டு காலகேயர்களை அழிக்கிற முயற்சியில் அர்ஜுனன் ஈடுபட்டான். காலகேயர்களை போருக்கு வரவழைத்தான். அவர்களும் அர்ஜுனனோடு சரிக்கு சமமாக போர் செய்வதற்கு வந்தார்கள். தங்கள் ஆற்றல் எல்லாவற்றையும் அவர்கள் பயன்படுத்தும் போது அஸ்திரங்களை எல்லாம் மாறி மாறி பிரயோகம் செய்து பார்த்தான் அர்ஜுனன். காலகேயர்களின் வலிமை அளவற்ற வலிமை உடையவர்களாக இருந்தவர்கள், அசுரர்களாலும் வெல்லப்பட முடியாத அசுரர்களாக இருந்தவர்கள். கடைசியாக அர்ஜுனன் பார்த்தான், தன்னுடைய பாசுபதம் என்கிற உன்னதமான அஸ்திரத்தை பயன்படுத்தி இவர்களை அழித்தால் மட்டும்தான் வெற்றி காண முடியும் என்று நினைத்து அந்த திவ்ய அஸ்திரத்தை பயன்படுத்தினான். தன் திவ்ய அஸ்திரத்தின் மூலமாக காலகேயர்களை அழித்து துவம்சம் பண்ணினான். இந்திரனுக்கு என்று இருந்த பகைவர்கள் நிவாத கவசரும் காலகேயரும் 15 திவ்ய அஸ்திரங்களை அர்ஜுனனுக்கு கொடுத்து அதற்கு பிரதியுபகாரமாக நாள்தோறும் எந்த காலகேயர்களையும் நிவாத கவசர்களையும் நினைத்து இந்திரன் அச்சப்பட்டு கொண்டிருந்தானோ அந்த அச்சத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதற்காக அவர்களை வதம் செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுதலை அர்ஜுனனிடத்தில் வைத்து தேவேந்திரன் அதையும் நிறைவேற்றி கொண்டான். ஆக வனத்தில் வாசம் பண்ணுகிற காலத்தில் நிவாத கவசர்களும் காலகேயர்களும் அர்ஜுனனால் அழிக்கப்பட்டார்கள். ஜடாசுரனும் மணிமானும் பீமனால் அழிக்கப்பட்டார்கள். நாள்தோறும் இப்படி தங்கள் பகையையும் சந்தித்து அழித்து தங்களை சார்ந்திருக்கிறவர்களுடைய பகைவர்களையும் அழித்து அவர்களுக்கும் ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டிய கடமையும் பாண்டவர்களுக்கு இருந்தது. அதிலேயும் சிறப்பாக இந்த வீரதீரமான செயல்களை பீமனும் அர்ஜுனனும் தான் கையில் எடுத்து கொண்டார்கள். தேவேந்திரனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்பட்டது. பாண்டவர்களுக்கென்று அவன் ஏராளமான திவ்ய ஆபரணங்களை வழங்கி அவர்களுக்கு மகிழ்ச்சி சேர்த்தான். திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் வழங்கினான். எந்த நேரத்தில் அவர்களுக்கு இடர்பாடு ஏற்பட்டாலும் அந்த நேரத்தில் தன்னுடைய உதவியும் அனுசரணையும் அவர்களுக்கு கிட்டும் என்று தேவேந்திரன் வாக்களித்தான். பிறகு அவன் மாதலியோடு தேவலோகத்திற்கு புறப்பட்டு சென்றான். பாண்டவர்கள் அந்த பதரிகாசிரமத்தில் இருந்து புறப்பட்டு லோமச மகரிஷியோடு வனத்தில் வேறு இடங்களை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பீமன் தர்மனை பார்த்து சொன்னான், காட்டிலே நமக்கு வேண்டிய உணவுகளை சேகரிப்பதற்காக வேட்டையாட வேண்டிய நிலையில் இருக்கிறேன், சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பீமன் புறப்பட்டு போய்விட்டான்.